விஜி நம்ம முதல்ல சொல்லும்போது இரவும் பகலும் பூமி சுத்துறது, அப்புறம் கிருஷ்ணபக்ஷம் அதெல்லாம் சொன்னோம். இப்ப இரவும் பகலும் பூமி சுத்துறதும் வச்சு இப்ப ரீசெண்டா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டென்ஷனல் ஆர்கியூமெண்ட் மாதிரி வந்த ஒரு விஷயம். இப்ப பூமி சுத்திட்டே இருக்குது. நீங்க வாஸ்துபடி கிழக்கு மேற்கெல்லாம் சொல்றீங்க, ஈசானம் சொல்றீங்க, அது சொல்றீங்க. இந்த சுத்திட்டே இருக்கும்போது இதெல்லாம் மாறிக்கிட்டே தானே இருக்கும். அப்போ என்ன கணக்குல நீங்க இது சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு நம்ம எப்படி அது புரிஞ்சுக்கிறது? பூமி சுத்திட்டே இருக்கு, சரிதான். அப்போ பூமிக்கு மேல இருக்கிற நாம பூமி சுத்தும் போது கீழே வந்து உதிர்ந்து விழுந்துடுறோமா என்ன? அப்படி இல்ல இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா திசை மாறிக்கிட்டே தானே இருக்குது. நம்ம ஒரே இடத்துல இருக்கல, திசை மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்க இந்த திசைங்கிறது சொல்றது அது மாறுது இல்லையா? அப்போ பூமி சுத்துறதுனால திசை மாறுது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான ஆர்கியூமெண்ட் எனக்கு படல. ஏன் அப்படின்னா, ஒரு இது சூரியன் என்னைக்குமே நமக்கு கிழக்கதானே உதிக்குது. பூமி சுழலுது, அதனால சூரியன் இன்னைக்கு கிழக்க உதிச்சது, நாளைக்கு விளக்க உதிச்சது, நாளைக்கு கழிச்சு மேக்க உதிச்சது, அப்படி ஒண்ணு வரலையே. வாஸ்து சாஸ்திரம்ங்கிறது அது சரியா புரிஞ்சுக்கணும். அந்த வாஸ்து சாஸ்திரம் பாக்குறவங்களும் நிறைய குழப்புறாங்க. இந்த மாதிரி பிரகஸ்பதிகளும் குழப்புறாங்க. வாஸ்துவ முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும், அது என்ன சொல்ல வருதுன்னு. உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல வாஸ்து எப்படின்னா, நிருதி அல்லது கன்னி மூல பள்ளமா இருக்கும். ஈசானம் அடுக்களை உயரமா இருக்கும். இன்னும் சொல்றதா இருந்தா திண்ணை ரொம்ப உயரமா இருக்கும். அடுக்களை ஒருவேளை தாழ்ந்து இருந்தா கூட இருக்கலாம். திண்ணை கண்டிப்பா உயரமா இருக்கும். திண்ணையில வச்சு விளக்கேற்றுவாங்க. கன்னியாகுமரி மாவட்ட அல்லது தென் திருவிதாங்கூர் ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதிகள் எல்லாம் இந்த வாஸ்துவா இருக்கலாம். ஆனா சில வாஸ்து பிரகஸ்பதிகள் கன்னி மூலையில கடவுள் பூஜை அறை வரணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அல்லது வீட்டு ஓனர் தங்கணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அது மாதிரி ஈசானம் பள்ளமா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இப்போ ஒரு மலை இருக்கு, அந்த மலையில ஒரு கிழக்கு மேக்கா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிழக்கு பக்கம் எப்பவுமே பள்ளமா தான் இருக்கும். அவங்களுக்கு ஈசானம் கண்டிப்பா பள்ளமா வந்துடும். சரி, மேற்கு பக்கம் வாழ்றவங்க அவங்களுக்கு எப்பவுமே கன்னி மூல பள்ளமா வரும். அப்ப இது காற்றோட்டம், நீரோட்டம், இந்த மாதிரி பல காரணிகளை மனசுல வச்சு வாஸ்துகள் முடிவு பண்ணப்பட்டிருக்கும். அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். எல்லா இடத்துக்கும் ஒரே வாஸ்து, எல்லா சூழ்நிலைக்கும் ஒரே வாஸ்து அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும், நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்தியன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நிறைய பேர் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதுனால நிறைய குழப்பங்கள் வருது. அப்புறம் ஒரு இடத்தினுடைய வாஸ்துவே காலம் மாறும்போது மாறும். இப்போ நம்முடைய சொந்த ஜாதகமும் வேலை செய்யும். ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு அவருடைய நாள் இருந்தாலும் அவர் எங்க போயிருந்தாலும் நல்லா இருப்பார். ஒருத்தர் மோசமா இருக்கணும்னு இருந்தால் எங்க போயிருந்தாலும் மோசமா தான் இருப்பார். ராஜராஜ சோழன் கட்டின அல்லது பெரிய மன்னர்கள் எல்லாம் கட்டின கோவில்கள் அவங்க சாஸ்திரம் பார்த்தா கட்டினாங்க. இன்னைக்கு கொள்ளையடிக்கிற கும்பல் ஆட்சிக்கு வந்ததுனால, கொள்ளையடிக்கிற கும்பல்கள் ஆட்சியில இருக்கிறதுனால கோவில்கள் எல்லாம் பாழடைஞ்சு போயிட்டு இருக்கு. ராஜாக்கள் அரண்மனைகள்ல ராஜராஜ சோழன் எல்லாம் வாழ்ந்த அரண்மனை அவருடைய காலத்துல ஏகோ ஆக ஓகோன்னு இருந்தது. இன்னைக்கு இல்ல. புது இடங்கள் தொலங்குது, பழைய இடங்கள் மங்குது, மீண்டும் பழைய இடங்கள் தொலங்குது. இதெல்லாம் மாறி மாறி நடக்குது. அதனால இதுக்கு பின்னாடி வாஸ்து மட்டுமே அன்னோன் ஃபேக்டர் நிறைய உண்டு. வாஸ்து ஒரு அம்சம், நம்முடைய தனிப்பட்ட ஜாதகம் இன்னொரு அம்சம், அந்த சைடு அந்த நாட்டுல யாரு ஆட்சி பண்றாங்கிறது ஒண்ணு, என்ன கிளைமேட் இருக்குங்கிறது ஒண்ணு, இப்படி பல காரணிகள் இதுல வேலை செய்யும். அதனால திசை மாறுறது அப்படிங்கிறது
நீங்க காந்தத்தை, ஊசி காந்தத்தை எப்ப வச்சாலும் எங்க வச்சாலும் அது வடக்கு திசையை தான் காட்ட போகுது. பூமியினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுல கூட சில ஷிஃப்ட் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அண்மையில கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உண்மை. சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பெல்லாம் என்னது ஃபார் பெண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்க டேம் எல்லாம் கட்டுறதுனால பூமியினுடைய அந்த ஆக்சிஸ் மாறி போச்சுதான். வெயிட் லோடு மாறி போய் பூமியினுடைய ஆக்சிஸ் மாறி போச்சுன்னு ஒரு புது கண்டுபிடிப்பு ஒண்ணு கிளப்பி விட்டுருக்காங்க. பூமி வெப்பமயம் ஆகுதுங்கிற கண்டுபிடிப்பு மாதிரி இது ஒரு இன்னொரு கண்டுபிடிப்பு. நான் என்ன சொல்ல வரேன், காந்தம் தன்னுடைய வடக்கு திசை தெற்கு திசையா தான் நிக்குது. காந்த ஊசி அது மாறல. பூமி சுழல்றதுனால இந்தியாவில டெல்லியில வச்சா ஒரு மாதிரி, கன்னியாகுமரியில வச்ச வர ஒரு மாதிரி, இல்ல ஆஸ்திரேலியால கொண்டு வச்ச இன்னொரு மாதிரி, அப்படி இல்லை. அதனால இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு செட். இதனுடைய வாயு மண்டலத்துக்குள்ள சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணப்படுது. அதனால நாம உதிர்ந்து போகாம இருக்கிறோம். கடல் தண்ணி கொட்டாம இருக்கு. காந்தம் வடக்கு திசையை காட்டுது, வடதுருவத்தை காட்டுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாறாமலே தான் இருக்கு. அதனால அந்த வாஸ்து ஆர்கியூமெண்ட் எனக்கு என்னவோ ரொம்ப புத்திசாலித்தனமா படல.